ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான வேலை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு நான் 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. இதை 3 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை கிரைண்டரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக இருந்தால் ஸ்வீட் நல்லா வராது. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் 3ல் 1 பங்கு எடுத்து இந்த மாதிரி க்ளீனான கிளாத்தில் போட்டு நல்லா தண்ணி வடியை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி வடியை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டால் தான் கொழுக்கட்டைக்கு நம்ம பால்ஸ் ரெடி பண்ணும் போது கரெக்டாக வரும். இல்லாட்டி அந்த உருண்டை உதிர்ந்து போயிடும். அதனால் நல்லா தண்ணி வடியை பொறுமையாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். அதனால தான் நம்ம பால்ஸ் போடும் போது கரெக்டாக வருது. இதை பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டைக்கு நல்லாயிருக்கும். இப்போ மீதி இருக்க மாவில் முதல்ல பிழிஞ்செடுத்த திக்கான தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது 2வது 3வது எடுத்த தண்ணியான தேங்காய் பால். இது எந்த அளவில் இருக்கணும்னா, நம்ம தேங்காய் பால் ஊற்றி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் கொழுக்கட்டை வேக கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது 1 கொதி வந்தால் போதும். 1 கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொழுக்கட்டை ஆட் பண்ணலாம். முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா கரைஞ்சிடும். அதனால் 1 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 1 கொதி வந்துருச்சு. இப்போ கொழுக்கட்டையை நம்ம தனித்தனியாக பிரித்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். பொறுமையாக ஆட் பண்ணுங்கள் ஒன்று ஒன்றா. இந்த மாதிரி அடிக்கடி கலந்து பாருங்கள். பொறுமையாக கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் கொழுக்கட்டை வெந்துடும். இப்போ பார்த்திங்களா, வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம போட்டது வெள்ளை கலர், ஆனால் இது கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எதுக்கும் நீங்கள் கை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பால் ஊற்றி மாவு, அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கை விடாமல் பொறுமையாக கிளற ஆரம்பிச்சிடணும். இல்லாட்டி டக்குன்னு அடி பிடிச்சிரும். இது ஃபுல் நேரத்துலேயும் சிம் டு மீடியமில் தான் இருக்கணும். இல்லாட்டி டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் பார்த்து பொறுமையாக கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், மாவு ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கை விடாமல் பொறுமையாக கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸில் மாவு வெந்துடும். அது வரைக்கும் பொறுமையாக கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போ திக்காயிடுச்சு. அதனால் மாவு வேகாமல் இருக்குது. அதனால் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மாவு வேக டைம் கிடைக்கும். பாருங்கள், இப்போ கரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றி கலந்துட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கலர் மாறி இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு கலர் மாறாமல் வேகாமல் வந்துச்சுல, இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கலர் நல்லா மாறி வந்திருக்கு. கொழுக்கட்டை மாதிரியே வந்திருக்கு. இப்போ நம்ம 1 கப் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதனால் 1 கப் சுகர் எடுத்துருக்கோம். 1 கப் சுகர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவே கரெக்டாக இருக்கும். சுகர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்குள்ளே வெந்துடும். நீங்கள் சுகருக்கு பதிலாக சர்க்கரை வெள்ளைப்பாகு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுமாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டி ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரெடிஷ்னல் வேலை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.